கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவரே, எல்லாத்தையும் நான் இழந்து போய் நிற்கிறேனே, நான் எப்படி ஜெபித்தாலும் எனக்கு பதில் வரவில்லையே, நான் நம்பிக்கையற்று போன சூழ்நிலையில் இருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்கி தவிக்கிறீங்களா? ஆண்டவரே, என்ன தான் வச்சுருக்கீங்க எனக்கு அப்படின்னு சொல்லி புலம்பி தவிக்கிறீங்களா? நான் இந்த நாளில் ஜெபத்தில் சோர்ந்து போயிட்டேன் ஆண்டவரே, நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்களாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் போராடி ஜெபித்தால் அதற்குரிய பதில் வராமல் ஆண்டவரே எனக்கு வாசல் திறக்கப்படலைன்னு சொல்லி கலங்கி தவிக்கிங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, மகனே மகளே, நீ என் மேலே நம்பிக்கை வை, திறக்காத கதவுகளையும் நான் உனக்கு திறப்பேன் என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் அடைப்பட்டு இருக்கிறதோ அது திறக்கும்படியாக நீங்கள் கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்திருங்கள். நீங்கள் அமர்ந்திருக்கும்போது அவர் மேல் நம்பிக்கை வைக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன கதவுகள் திறக்க வேண்டுமோ எல்லா கதவுகளும் திறக்கும். வாசிக்கிறேன், கேளுங்க. சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீதியின் பள்ளிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருங்கள். நீதியின் பள்ளிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கும்போது எல்லா காரியத்தையும் தேவன் பார்த்து கொள்ளுவார். நான் உன்னை காண்கின்ற தேவன் என்று சொன்னவர் இன்றைக்கு உன் அருகிலே கடந்து வந்திருக்கிறார். ஏன்னா ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கும்போது தான் உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும். இந்த நாளில் ஆண்டவர் மேல் நம்பிக்கையாக இருக்க மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை நம்பி நம்ம தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும்போது ஆண்டவர் எனக்கு நிச்சயமாக இந்த காரியத்தை செய்து முடிப்பார், என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியம் நடக்கப் போகிறது, அவர் எனக்கு நன்மையானதை தருவார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையிலே எதெல்லாம் மூடப்பட்டு இருக்கிறதோ அதெல்லாம் திறக்கப்பட போகிறது. ஏன்னா நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ அந்த நன்மையும் கிருபையும் உங்களை தொடர வேண்டுமானால் இந்த நாட்டில் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கும்போது தேவனுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் செய்யணும்னு சொல்லி நீங்கள் விரும்புகிறீங்களோ அத்தனை காரியங்களையும் அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்து முடிக்கிறவராக இருப்பார். இந்த நாளில் எதற்கு நீங்கள் சோர்ந்து போகிறீங்க? ஏன் உங்கள் நம்பிக்கையற்ற சூழ்நிலை உங்களுக்கு கடந்து வந்து விட்டதா? கவலைப்படாதீங்க. ஏன்னா அவரை நம்பி இருக்கிறவங்க, அவங்க அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அவரை நம்பி அவரையே நீங்கள் சார்ந்து இருக்கும்போது இந்த நாளிலே உங்களுடைய காரியத்தை தேவன் செயல்படுத்துவார். தாவீது தேவனையே சார்ந்திருந்தான். மோசே ஆண்டவரோடு கூட இருந்தான். அவங்க விசுவாசம், அவங்களுடைய நம்பிக்கை தேவனை சார்ந்ததாக இருந்தது. சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோவுடைய காரியங்களை பார்க்கும்போது அவர்கள் தேவன் மேல் நம்பிக்கை வைத்து தான் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன கொன்று போட்டாலும் சரிதான், நாங்கள் இதை வணங்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்களேன், அவங்க நம்பிக்கையை ஆண்டவர் இந்த நாளில் செயல்படுத்தினார். எல்லாம் மூடப்பட்டது தான், ஆனால் ஆண்டவர் அங்கே அவர்களோடு கூட நடந்ததை பார்க்கிறோம். ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் நீதியின் பள்ளிகளை செலுத்தி தேவனுடைய சமூகத்தில் உன்னை அர்ப்பணித்து ஜெபித்து தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்தி அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கும்போது உன் காரியங்கள் அனைத்தையும் தேவன் வாய்க்க பண்ணுவார். இந்த நாட்கள் நீ நீர்க்கால்களின் உரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட காரியத்தை தேவன் இந்த நாளில் உன் வாழ்க்கையில் செயல்படுத்த போகிறார். பயப்படாதீங்க, நம்பிக்கையாக இருங்க. இந்த நாளில் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் திறக்காத கதவுகளையும் திறந்து உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே, இந்த நாளில் உங்களுடைய பிரசன்னத்தின் ஆளுகை உங்களுடைய பிள்ளைகள் மேல் இறங்கி செல்லுவதாக. இந்த நாளில் யாரெல்லாம் இதை பார்க்கிறார்களோ அவருடைய குடும்பத்தின் மேல் ஆண்டவரே உங்களுடைய அக்னியை நீர் போடுவீராக. இந்த நாளில் உங்களுடைய பிரசன்னத்தினால் நிரப்புவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறையா. ஆண்டவரே, இந்த நாட்களில் உடைய சரீரத்திற்கு பலவீனங்கள், வியாதிகள், சோர்வுகள், அசதிகள், கடன் பிரச்சனைகள் அனைத்தும் இயேசுவின் நாமத்தினால் மறைந்து போகும்படியாய் ஜெபிக்கிறேன் சப்பா. இந்த நாட்களில் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் திறக்காத கதவுகளை திறந்து இவர்களை நீர் ஆசீர்வதித்து
கனப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இந்த நாளில் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இந்த நாளிலும் தகப்பனே மீ துதிக்கிற சோதரிக்கிறையா அப்பா, சகலத்தை உனக்கு புதிதாக்க வேண்டிய சின்ன வார்த்தையின்படி சகல காரியங்களுடைய வாழ்க்கையில் புதுப்பித்து நீ ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.